உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசி வருகிறார் அன்புமணி ராமதாஸ். பாமகவின் இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமிப்பதாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், பாமக இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக ஏற்பட்ட மோதல்ல தொடர்பாக இப்போது சமரச பேச்சுவார்த்தைக்காக ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கு. இந்த சமரச பேச்சில முடிவு எப்படி வரப்போகிறது, என்ன விவரம் காமராஜ்? பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போது அக்கட்சியினுடைய மாநில இளைஞர் தலைவராக முகுந்தன் அறிவிக்கப்பட்டார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில தந்தைக்கும் மகனுக்குமான கருத்து மோதல் என்பது அந்த இடத்தில் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் சமாதான பேச்சுவார்த்தையில் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டிருந்தனர். நேற்றைய தினமே இங்க இருக்கக்கூடிய தைலாபுரம் நிலையத்துல மூத்த நிர்வாகிகளான அருள்மொழி, ஜி.கே. மணி மற்றும் திலகபாமா உள்ளிட்டோர் ராமதாஸை சந்திச்சு இது தொடர்பான சந்திப்பில் ஈடுபட்டு இந்த பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் பேசியிருந்தனர். உடனடியாக இது தொடர்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அன்புமணியிடமும் பேசி இதற்கு முடிவு கட்ட வேண்டும் அறிவித்திருந்த நிலையில இன்றைய தினம் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமக ராமதாஸை அன்புமணி ராமதாஸ் தனது இல்லத்தில் சரியாக 12:45 மணியிலிருந்து தொடர்ந்து சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சமாதான பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல முகுந்தன் தனக்கு ஏற்கனவே இந்த கட்சியில ஊடகவியலாளர் பொறுப்பு இருக்கிற நிலையத்துல அந்த பதவி வேண்டாம் எனவும் வழங்கப்பட்டிருக்க பதவியும் வேண்டாம் எனவும் ராமதாஸிடம் அறிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் இந்த கூட்டத்துல சமாதான பேச்சுவார்த்தை எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தனே நீடிப்பாரா அல்லது வேற யாரோ நியமிப்பார்களா என்பது குறித்து இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடிவுக்கு பிறகு தெரியவிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாசும் செய்தியாளர் சந்தித்து இது தொடர்பாக யாரை திரும்ப மாநில இளைஞர் தலைவராக அறிவிக்கப்படுகிறார்கள், இந்த கட்சியில் உள்ள இந்த இடர்பாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறித்து அறிவிக்க இருக்கிறார். பேச்சுவார்த்தையின் முடிவில் இதுல சமரசம் ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பது தொடர்பாக நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிப்பதில் அன்புமணி ராமதாஸுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது, அவர் எதற்காக எதிர்ப்பு தெரிவித்தார் என்பது தொடர்பாக நம்ம மறுபடியும் பேசலாம். தகவல்களுக்கு நன்றி காமராஜ். காமராஜ், இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமிக்கிறதுல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்கிறது, எதனால அவர் முகுந்தனை வேண்டாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு? அதாவது பாமகவுல இப்ப தற்போது பாமகவினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டு கொண்டு வருகிறார். கட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பேரனான அதாவது பேரன் முகுந்தன் என்பவர் பேரனா இருக்கிறார். அவருடைய பேரன ராமதாசுடைய பேரனா இருந்துட்டு இருக்காரு. இவரை மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு மாநில இளைஞரணி தலைவராக பதவி வழங்கப்பட்டா கட்சி ஒரு குடும்ப கட்சியாக மாறிடும். அதனால கட்சிக்கான பாதிப்பு ஏற்படும் என்பதை அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம கட்சிக்கு 4 மாதங்களே ஆகிறது. பாமகவில் 4 மாதங்களே ஆகிறது. அவர்களுக்கு பதவி வழங்கினால் சீனியாரிட்டியில இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாம போயிடும். அதனாலே கட்சியில சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கிறவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என்பதுதான் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார். அது தொடர்பாக தான் தற்போது சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறாங்க. இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு முடிவுக்கு பிறகேதான் அதுல யார மீண்டும் முகுந்தனை நீடிப்பாரா இல்ல அதாவது முகுந்தன் தனக்கு இந்த பதவி வேண்டாம்னு ராமதாஸ் வலியுறுத்தி இல்ல இந்த இடத்துக்கு மாநில இளைஞர் தலைவராக யாரை அறிவிப்பார்கள் என்பது தெரிய வரும். பாமக இளைஞரணி தலைவராக யாரை நியமிப்பது என்பது தொடர்பாக மேடையிலேயே சண்டை நடந்திருக்கு. இப்போ சமரச பேச்சுவார்த்தைக்கான அந்த ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. இப்ப இதன் பிறகு செய்தியாளர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. இப்ப தற்போது இந்த சமரச பேச்சுவார்த்தை கடந்த ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாகவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளான பாலு, திலகபாமா, ஜி.கே. மணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்துட்டு இருக்காங்க. இவர்கள் சமரச பேச்சுவார்த்தையில் அது இருவருமே அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாசுமே சமரச பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு யார் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்படுவார் என்ற அறிவிப்பும் வெளியாகும் என தெரிய வருகிறது. தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருக்கிறார். பாமக இளைஞரணி தலைவர் நியமன விவகாரத்தில் ராமதாஸ் அன்புமணி இடையே மேடையிலேயே மோதல் வெடித்தது. இருவரும் மாறி மாறி வார்த்தை மோதலில் ஈடுபட்ட நிலையில் தற்போது சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழுப்புரம் தைலாபுரத்தில் இந்த சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.
உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றே டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.